வணக்கம். வெல்கம் டு மேத் ஈஸி அகாடமி. நம்ம 2022 பிஜிடிஆர்பிக்கான கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த லைனப்ல இன்னைக்கு நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் 3y² + 2xy dx minus 2xy + x² dy is equal to 0. இதோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஹியர் வாட் இஸ் m அப்படின்னு பார்த்தோம்னா mங்கிறது 3y² + 2xy and nங்கிறது -2xy + x². ஆக்சுவலி இங்க மொத்தம் நமக்கு நிறைய மெத்தட் இருக்கு. நம்ம ∂m/∂y -∂n/∂x இதை ஃபைன் பண்ணி டிவைட் பை n ஆர் டிவைட் பை m. அது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் ரெண்டு மெத்தட் இந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பட் இந்த ப்ராப்ளம் பார்த்தோன்னே பாருங்களேன், இது ஹோமோஜினியஸ் ஃபார்மெட்ல இருக்கு. எல்லாத்தோட இங்கேயும் டிகிரி 2, இங்க 1 + 1 2, எல்லாத்தோட டிகிரியுமே எனக்கு என்னவா இருக்கு, 2வா இருக்கு. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு அதுக்கு ஒரு ஃபார்மேட் தெரியும். என்ன அப்படின்னா, சப்போஸ் mx + ny நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கல் தான் எனக்கான இன்டகிரேட்டிங் ஃபேக்டரா இருக்கும். அப்போ இங்க பாருங்களேன், mx என்ன வரும்? mxங்கிறது 3xy² + 2x² plus ny. So minus 2xy² minus x²y. அப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க 3 இங்க -2, அப்ப xy² வந்துரும். இங்க 2 இங்க -1 plus x²y வரும். இதுல காமனா xy நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா x + y. இதுதான் mx plus ny. சரிங்களா? mx plus ny. அப்ப இதோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? 1/xy times of x plus y. So ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, ரெண்டு டேர்மா பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம சேர்த்துக்கணும். ஸோ லைக் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. இதோட சொல்யூஷன் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் இது ரெண்டையும் சிம்ப்ளை பண்ணுங்களேன். என்ன ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன வரும்? m⁴ - m³. ஸோ இது ரெண்டையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா +2m - 2 is equal to 0. ஸோ இதில் ஆப்வியஸ்லி பார்த்தோன்னே எம்முக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன், ரூட்டாக வரும். ஓகேங்களா? m is equal to 1ங்கிறது ஆப்வியஸ்லி எனக்கான ரூட்டாக வரும். ஸோ அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா m - 1 டைம்ஸ் ஆஃப் m³ + 2. ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் டிவைட் பண்ணா போதும். m - 1 டைம்ஸ் ஆஃப் ஒரு ப்ராப்ளம் மட்டும் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ -m³ + 2m - 2 அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இங்க m இருக்கு, இங்க m⁴ இருக்கு. அப்ப m³ சப்ஸ்டியூட் பண்ணணும். ப்ராடக்ட் பண்ணா m⁴ - m³ வரும். ஸோ மைனஸ் பிளஸ் சேஞ்ச் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 2m - 2. ஸோ ஜஸ்ட் 2ஆல் இது பண்ணாலே போதும். ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் என்னன்னா m - 1 டைம்ஸ் ஆஃப் m³ + 2. இதுதான் எனக்கான ஃபேக்டர்ஸ். இப்போ இதோட ரூட்ஸ் எனக்கு என்னவா வரும்? m³ + 2 அப்படின்னா m³ + 2 is equal to 0. that implies mங்கிறது -√2, அடுத்து ஒமேகா இன்ட்டு -√2, அடுத்து ஒமேகா² இன்ட்டு -√2 அப்படின்னு வரும். இந்த ஒமேகா அண்ட் ஒமேகா²ங்கிறது என்ன அப்படின்னா √(⁶ யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். √(⁶ யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன வரும் எனக்கு? சொல்யூஷன் y is equal to ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணது c1e⁴x, அடுத்து பிளஸ் c2e⁻ -√2 times of x பிளஸ் இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட், 1 is a conjugate of otherன்னு வரும். ஸோ இங்க காம்ப்ளெக்ஸுக்கு ரிலேட்டடான சொல்யூஷன் வரும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா e⁻ax ஃபார்மெட்ல எத்தனை சொல்யூஷன் இருக்கு. ஸோ சப்போஸ் இங்க வரக்கூடியது எல்லாமே e⁻⁴x இன்ட்டு cos βx sin βx அதோட ப்ராடக்ட்ல வரும். சரிங்களா? தனியா e⁻ax மட்டும் வராது நமக்கு. அப்ப மொத்தம் எத்தனை அந்த மாதிரி தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 2ங்கிறது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ செகண்டுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். தென் தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இது ஆக்சுவலி நமக்கு
பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதானே இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அண்ட் பவுண்டரினா. இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்னா ஒரே ஒரு பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ அண்ட் அதோட டெரிவேட்டிவ்ஸோட வேல்யூ கொடுத்து நமக்கு ஆன்சர் கேட்பாங்க. இந்த மாதிரி 2 பாயிண்ட்ஸ்ல கொடுத்தா அதை நம்ம பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இப்போ ஜஸ்ட் இதை பாருங்களேன். y டபுள் டேஷ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இதோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன வரும்? m ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எனக்கு வரும். சரிங்களா? ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா எம்மோட மதிப்பு என்ன வரும்? பிளஸ் ஆர் மைனஸ் ஐ அப்படின்னு வரும். எம்மோட மதிப்பு பிளஸ் ஆர் மைனஸ் ஐ அப்படின்னு வரும். ஸோ அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எனக்கு என்ன வரும் அப்படின்னா y is equal to c1 cos x plus c2 sin x. c1 cos x plus c2 sin x அப்படின்னு வருது. ஸோ இப்போ தான் இங்கே கொடுத்துருக்க கண்டிஷனை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ y ஆஃப் 0 போடும்போது எனக்கு என்ன ஆகும்னா c1 மட்டும் கிடைக்கும். இந்த டேர்ம் 0 ஆயிடும். சரி, c1 ஓட வேல்யூ என்ன வருது? 1 வருது. ரைட். அடுத்து y ஆஃப் 2π போடும்போதும் sin 0 ஆயிரும். அகைன் c1 மட்டும் தான் கிடைக்கும். அதோட வேல்யூ 1 தான் வருது. ஸோ அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் வந்து cos x plus c2 sin x, வேர் c2ங்கிறது ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அப்போ நீங்க என்ன வேல்யூ வேணா எடுத்துக்கலாம். 0, 1, 2 அப் டு எனி வேல்யூ நீங்க எடுத்துக்கலாம். அப்ப உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னா இன்ஃபைனைட்லி மெனி நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்குது. ஒவ்வொரு c2க்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? இன் ஜெனரலா ஒரு ரிசல்ட் இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா ஒரு பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்னு அதுக்கு சொல்யூஷன் இருக்காது. சப்போஸ் அதுக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் தான் இருக்கும். சரிங்களா? ஒன்னு சொல்யூஷன் இருக்கவே இருக்காது. அதர்வைஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்க. ரான்ஸ்கியன் ஆஃப் எக்ஸ் அண்ட் எக்ஸ் அண்ட் இ பவர் எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இதை நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னா டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் இ பவர் எக்ஸ், எக்ஸ் அண்ட் இ பவர் எக்ஸ், இதோட டெரிவேட்டிவ் 1. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் எக்ஸ் பிளஸ் எஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு என்ன வரும்? எக்ஸ் இ பவர் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ் வரும். ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் தான் எனக்கான ஆன்சராக வரும். ஸோ ஃபோர்த் ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, தென் ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 1 plus x square dy by dx plus 2xy minus 4x squared is equal to 0 அப்படின்னு வருது. இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஓகே, இதை ஆப்வியஸ்லி நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? இதை வந்து லீனியர் ஈக்குவேஷனாக மாற்றிடலாம். இதை டிவைட் பண்ணுங்க. ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் பிளஸ் 2x plus 2xy minus 4x square. ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் என்ன ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா, சாரி இது ஒய் டேஷ் தான் கொடுத்து, ஒய் டபுள் டேஷ் கிடையாது, ஒய் டேஷ். ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் நம்ம மாற்றணும் அப்படின்னா லீனியர் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஸோ எனக்கு என்ன வரும்? dy by dx பிளஸ் இதை டிவைட் பண்ணும்போது 2x டிவைட் பை 1 plus x square times of y is equal to 4x square divided by 1 plus x square. இது எனக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா dy by dx plus py is equal to q, where p and q are functions of x. அந்த ஃபார்மேட்ல வருது. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னன்னு ஃபைன் பண்ணுவோம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன? e பவர் இன்டெக்ரல் p dx. ஸோ 2x டிவைட் பை 1 plus x square dx அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இதை இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? e பவர் மேல log of 1 plus x squared. log of 1 plus x squared டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் இந்த உள்ள இருக்கக்கூடிய டேர்ம் கிடைக்கும். அப்ப இன்டகிரேட் பண்ணும், இந்த டேர்ம் இன்டகிரேட் பண்ணா எனக்கு log டேர்ம் கிடைக்கும். ஸோ எனக்கு என்ன வரும்னா 1 plus x square. அப்ப இதுதான் எனக்கான இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்ப சொல்யூஷன் நம்ம எப்படி எழுதுவோம்? சொல்யூஷன் y is equal to y dot e power integral p dx is equal to integral e power integral p dx q dx. இதுதான் எனக்கான சொல்யூஷனுக்கான ஃபார்முலா ஃபார் அ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா y dot 1 plus x squared is equal to integral 1 plus x squared times of qங்கிறது என்ன? qங்கிறது 4x squared divided by 1 plus x squared dx ன்னு வரும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4x cube by 3 plus some constant c is equal to y dot 1 plus
எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்து இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்து லீனியர்லி டிபெண்டா இண்டிபெண்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனோட ஸ்கேலர் மல்டிப்ளா இருக்கான்னு பாருங்க. அதாவது ஒரு ஃபங்க்ஷனோட சம் நம்பரை மல்டிப்ளை பண்ணா இன்னொரு ஃபங்க்ஷன் கிடைக்குதான்னு பாருங்க. ஆப்வியஸ்லி இங்க பாத்தீங்கன்னா சத்தியமா கிடைக்காது. ஓகேங்களா? இதோட சம் நம்பரை மல்டிப்ளை பண்ணா இது நமக்கு கிடைக்காது. அப்ப என்ன அர்த்தம்? கிடைச்சிச்சு அப்படின்னா லீனியர்லி டிபெண்டன்ட், கிடைக்கல அப்படின்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஸோ சிக்ஸ்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ செவன்த் ஒன்னுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. இதுல இருந்து ஆர்பிட்டரி ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எக்ஸை பொறுத்தும் ஒய்யை பொறுத்தும் பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸை பொறுத்து பண்ணுங்க. டோ இசட் பை டோ எக்ஸ். நம்ம எப்பயுமே டோ இசட் பை டோ எக்ஸை வந்து ஸ்மால் பி அப்படின்னும் டோ இசட் பை டோ ஒய் அப்படிங்கிறத ஸ்மால் கியூ அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இது நமக்கு என்ன வரும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா பி இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பை ஒய். உள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/y அப்படின்னு வரும். சரி, அடுத்து q ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றப்ப q is equal to f dash of x by y. உள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் x, ஏன்னா x மேல இருக்குல்ல. சோ மைனஸ் x by y ஸ்கொயர். பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணிக்கணும். இங்க நம்ம ஒய்யை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம், அதனால x கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுல எக்ஸை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்றேன், அதனால ஒய்யை கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒய் வரும். ஸோ 1/y வந்துருது. இங்க ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். 1/y டிஃபரன்ஷியேட் பண்ணா -1/y ஸ்கொயர் வந்துருது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த கேபிட்டல் எஃப்ங்கிறதே எனக்கு வரக்கூடாது. அப்ப சிம்பிளா இது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டாலே அது போயிருமா? ஸோ p/q அப்படிங்கும் போது இது ரெண்டு கேன்சல் ஆயிட்டு எனக்கு என்ன வரும்னா 1/y. இது டிவைட்ல வரும்போது ரெசிப்ரோக்கல்ல போயிடும். ஸோ -y squared by x அப்படின்னு வரும். ஸோ கேன்சல் பண்ணா எனக்கு என்ன வரும்னா -y/x அப்படின்னு வரும். ஸோ ஃபைனலி வாட் ஐ கெட் px plus qy is equal to 0 அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன் அப்படின்னா இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதான் வரும். px is equal to -qy வரும். ஸோ இந்த செட் கொண்டு வரும்போது உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? அப்ப செவன்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த எய்த் ப்ராப்ளமும் கொஞ்சம் டைரக்ட் ப்ராப்ளம் தான். இது நம்ம ரிசல்ட் ஆகுமே படிச்சிருக்கோம். ஸோ எய்த்துக்கு வந்து ஆன்சர் பி தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஜே பிளஸ் 1/2 ஜே மைனஸ் 1/2 எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ்ன்னு வந்தா நமக்கு வந்து சைன் ஞாபகம் வரணும், மைனஸ்னு வந்தா காஸ் ஞாபகம் வரணும். ஸோ ஜே ஆஃப் -1/2 ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2πx இன்ட்டு cos x அப்படின்னு வரும். சிமிலர்லி j of 1/2 of x என்ன வரும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2πx இன்ட்டு sin x அப்படின்னு வரும். சரிங்களா? இந்த ரெண்டு வேல்யூ நம்ம படிச்சிருப்போம். அப்ப இது ரெண்டையுமே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா cos ஸ்கொயர் பிளஸ் sin ஸ்கொயர் 1ன்னு வந்துடும். அப்ப ரிமைனிங் என்ன டேர்ம் மட்டும் இருக்கும்? 2πx மட்டும் தான் இருக்கும். அப்ப 8th ஒன்னுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 9th ஒன் கொஞ்சம் நமக்கு ஃபார்முலாஸ் தெரியணும், தெரிஞ்சாதான் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு f of x கொடுத்தாங்க அப்படின்னா அந்த f of x என்னால லெஜெண்டரி சீரிஸா என்னால் எழுத முடியும். pn யூஸ் பண்ணி ஒரு சீரிஸ் ஃபார்மட்ல என்னால் எழுத முடியும். சரிங்களா? இது நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். ஸோ இதுல அந்த cnக்கான ஃபார்முலாவும் நம்ம படிச்சிருப்போம். cnக்கான ஃபார்முலா என்ன படிச்சிருப்போம்னா 2n + 1 / 2 இன்டெக்ரல் -1 to 1 கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் f of x டாட் pn of x dx அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? சோ இதை வச்சு நம்மளால சால்வ் பண்ண முடியுமானா கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப நம்ம இதுல என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த 2n + 1ங்கிறது வந்து எனக்கு கான்ஸ்டன்ட் தான். ஓகேங்களா? இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? f of x க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க? f of x க்கு பதிலா 1 + x⁻10 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? 1 + x⁻10 கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு क्वेश्चन கேட்டிருக்கிறது c5 என்னன்னு கேக்குறாங்க. சோ n க்கு பதிலா 5 போடுங்க. என்ன வரும்? 10 + 1 11/2 integral -1 to 1 f of x வந்து 1 + x⁻10 p5 of x dx. சரிங்களா? p5 of x dx. அண்ட் நமக்கு இந்த ரெட்ஸ்கியூ ஃபார்முலா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது என்ன அப்படின்னா pn of x is equal to 1/2n n factorial nth derivative of
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஹோல் பவர் n. இதுதான் பிஎன் குறிக்குதுங்கிறது நமக்கு தெரியும், நம்ம பேசிக்கா படிச்சிருப்போம் இந்த ஒரு ஃபார்முலா. இதை வச்சு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா இன்டெக்ரல் மைனஸ் ஒன் டு ஒன், இன்டெக்ரல் மைனஸ் ஒன் டு ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் பிஎன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் உங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் அப்படியே எழுதிக்கோங்க முன்னாடி. ஓகேங்களா, 2 பவர் n n ஃபேக்டோரியல் அப்படியே எழுதிக்கங்க. மேல மட்டும் ஒரு மைனஸ் ஒன் பவர் n அடிஷனலா ஆட் பண்ணிக்கங்க, வேற ஒன்றும் தேவையில்லை. மைனஸ் ஒன் பவர் n அடிஷனலா ஆட் பண்ணிட்டு இன்டெக்ரல் மைனஸ் ஒன் டு ஒன் பிஎன் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்னா இதை மட்டும் எழுதிக்கங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஹோல் பவர் n வந்துடும். இந்த nth டெரிவேட்டிவை உங்களோட ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா, நீங்க கொடுத்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அதோட பவர்ல போட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலா நிறைய தடவை பிஜில கேட்டிருக்காங்க, சரிங்களா. பட் செகண்ட் ஃபார்முலா இது வரைக்கும் கேட்டது கிடையாது, இந்த வட்டம் தான் இந்த ப்ராப்ளம்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அகைன் இதை மட்டும் இப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன வருதுன்னு பார்க்குறேன். இன்டெக்ரல் மைனஸ் ஒன் டு ஒன், ஆப்வியஸ்லி நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், மைனஸ் ஒன் பவர் ஃபைவ் வெளியே எடுத்துக்கணும், டிவைட் பை டூ பவர் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஃபேக்டோரியல், அது நமக்கு வெளியே வந்துடணும். ஃபைன், உள்ள என்ன இருக்கும் அப்போனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஃபைவ் உள்ள இருக்கும். அண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் எத்தனாவது டெரிவேட்டிவ், ஃபிஃப்த் டெரிவேட்டிவ் ஆஃப் ஒன் பிளஸ் எக்ஸ் பவர் டென்னோட ஃபிஃப்த் டெரிவேட்டிவ். ஓகே, ஃபிஃப்த் டெரிவேட்டிவ் டிஎக்ஸ் இருக்கும். சரி, இதோட ஃபிஃப்த் டெரிவேட்டிவ் என்ன வரும் நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது, எக்ஸ் பவர் டென் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 10 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 9, திருப்பி 10 இன்ட்டு 9 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 8 அந்த மாதிரி வரும். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு என்ன வரும்னா மைனஸ் ஒன் பவர் ஃபைவ் டிவைட் பை டூ பவர் ஃபைவ் டாட் ஃபைவ் ஃபேக்டோரியல், மேலே வந்து 10 9 8 7 6 டைம்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபைவ் டிஎக்ஸ் அப்படின்னு வரும். இதுக்கு மேலதான் ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. ஸோ இப்போ நீங்க உள்ள பாருங்க, உள்ள கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லெட் ஜி ஆஃப் எக்ஸ், g of x is equal to x square minus 1 whole power 5 into x power 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா what is g of minus x? x க்கு பதிலா minus x போடும்போது x ஸ்கொயர்ல எனக்கு எந்த சேஞ்சஸ் இருக்க போறது கிடையாது, பட் இங்க எனக்கு சேஞ்சஸ் இருக்கும், minus x power 5 அப்படின்னு வரும். that implies what? minus of g of x. அப்ப gங்கிறது ஒரு odd function, ஒரு ஆட் ஃபங்க்ஷனை மைனஸ் ஏ டு ஏ நான் இன்டகிரேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஐ கெட் ஜீரோ. அப்ப இந்த இன்டெகிரல் வேல்யூ ஜீரோவா இருந்துச்சுன்னா இதோட எதை ப்ராடக்ட் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் என்னவா வரும்னா ஜீரோவா தான் வரும். சரிங்களா, therefore C5 ஓட வேல்யூ ஜீரோங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அப்போ 9th ப்ராப்ளம்க்கு ஆப்ஷன் ஏங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இப்போ 10th ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா லெக்ராஞ்சி ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க, பிபி பிளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஆப்வியஸ்லி லெக்ராஞ்சி மல்டிப்ளேஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ அதை ஆக்சுவலி ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல எழுதணும் அப்படின்னா டிஒய் டிஎக்ஸ் பை பி, ஓகேங்களா, டிஎக்ஸ் பை பிங்கிறப்போ டிஎக்ஸ் பை ஒய் மைனஸ் இசட், அடுத்து டிஒய் பை இசட் மைனஸ் எக்ஸ், அடுத்து டிஇசட் பை எக்ஸ் மைனஸ் ஒய், இந்த ஃபார்மேட்ல வரும். ஸோ இப்போ நம்ம இதை டைரக்டா சால்வ் பண்ண முடியல, ஓகேங்களா, ரெண்டு ரேஷியோவா எடுத்து இங்க நம்மளால சால்வ் பண்ண முடியல. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெக்ராஞ்சி மல்டிப்ளேயர் எல் கமா எம் கமா என்னங்கிறத சூஸ் பண்ணுவோம். இதை எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டினாமினேட்டர்ல இருக்க வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, ஸோ எல்பி பிளஸ் எம்கியூ பிளஸ் என்ஆர், இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணா எனக்கு ஜீரோ வரணும். நான் அப்படிதான் இந்த எல்எம்என்னை நான் சூஸ் பண்ணுவேன். சரிங்களா, இப்போ டைரக்டா இதெல்லாம் ஆட் பண்ணுங்களேன், டினாமினேட்டர்ல இருக்கிறத அப்படியே கூட்டி பாருங்க உங்களுக்கு ஜீரோன்னு வரும். டினாமினேட்டர்ல இருக்கிறத அப்படியே கூட்டி பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு வரும். ஸோ எல்டிஎக்ஸ் பிளஸ் எம், மேலே நியூமரேட்டரையும் கூட்டிருங்க, டிஒய் பிளஸ் என் டிஇசட் டிவைட் பை எல்பி பிளஸ் எம்கியூ பிளஸ் என்ஆர். கீழே ஜீரோ வர்ற காரணத்தினால மேலேயும் ஆப்வியஸ்லி என்ன நம்ம எடுத்துக்கணும், ஜீரோன்னா எடுத்துக்கணும். ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க, எல்லுக்கு பதிலாக 1, எம்முக்கு பதிலாக 1, என்னுக்கு பதிலாக 1 சூஸ் பண்ண சொன்னீங்க. அப்போ எனக்கு என்ன வரும் இந்த ஈக்குவேஷன், dx plus dy plus dz, நியூமரேட்டர் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணா போதும், is equal to 0 வரும். அப்போ இதோட சொல்யூஷன் என்ன வரும்னா x plus y plus z is equal to first C1 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து நீங்க எல்லுக்கு பதிலாக x
எம்முக்கு பதிலாக ஒய், என்னுக்கு பதிலாக இசட் சூஸ் பண்ணுங்க. இது பை ப்ராக்டிஸ்ல தான் நமக்கு வரும். இந்த மாடலில் நிறைய ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண தான் இந்த லெக்ரான்ஜி மல்டிப்ளையர்ஸ் நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு ப்ராக்டிஸ்ல வரும். ஸோ நிறைய ப்ராப்ளம் இதில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இப்படி சப்ஸ்டியூட் பண்ணாலுமே டினாமினேட்டர்ல நீங்க பெருக்கி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 0 வருது. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்? நியூமரேட்டர் 0ன்னு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் ஒய் டிஒய் பிளஸ் இசட் டிஇசட் இஸ் ஈக்குவல் டு 0. இதை இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை 2 பிளஸ் இசட் ஸ்கொயர் பை 2 இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் C2ன்னு வரும். இப்போ இதுவுமே கான்ஸ்டன்ட் தான். இதை இந்த சைடு நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் C அப்படின்னு வரும். அப்ப இதுதான் எனக்கான இது ஃபர்ஸ்ட் C1, இதை வந்து C2, இதை வந்து C2 டேஷ், இது C2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஜெனரல் சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் C1, C2 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் எனக்கான சொல்யூஷன். ஸோ அப்போ ஆப்ஷன் எது கரெக்டாக இருக்கும் 10th ப்ராப்ளம்க்கு? ஸோ 10th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து 11th ஒன். 11th ஒன் வந்து கொஞ்சம் ஈஸி தான். இப்போ நம்ம ஜஸ்ட் பிஎன்ங்கிறது nth ஆர்டர் லெஜெண்டரி பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே பிஎனோட டிகிரி மட்டும் செக் பண்ணுங்களேன். டிகிரி ஆஃப் த பாலினாமியல் எனக்கு என்ன இருக்கும்? சரிங்களா? பிஎனோட டிகிரி ஆஃப் த பாலினாமியல் எனக்கு என்னவா இருக்கும்? என்ன இருக்கும்? அப்போ இங்க P4 கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட டிகிரி என்னவா இருக்கணும்? ஆப்வியஸ்லி 4ஆ தான் இருக்கணும். பட் 4th டிகிரி பாலினாமியல் இங்க ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த 12th ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்யூஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் y ஸ்கொயர் dx பிளஸ் 2xy dyங்கிறது கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலி எக்ஸாக்டா இருக்காங்க. mdx பிளஸ் ndyங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. சரிங்களா? mdx பிளஸ் ndyங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ நம்ம எக்ஸாக்டா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல டோ எம் பை டோ ஒய் இதான் எம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் 2y. அடுத்து டோ என் பை டோ எக்ஸுங்கிறது 2y வரும். ஆப்வியஸ்லி இது ரெண்டும் சேம் கிடையாது. ஸோ அதனால இது எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடையாது. பட் நான் என்ன ஃபைன் பண்றேன்னா டோ எம் பை டோ ஒய் அடுத்து இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைன் பண்றேன். டோ எக்ஸ் எனக்கு என்ன வருது அப்படின்னா மைனஸ் 4y அப்படின்னு வருது. இப்போ இது எக்ஸ் எம் வச்சு டிவைட் பண்ணலாமா என்ன வச்சு டிவைட் பண்ணலாமான்னு பார்த்தா என்ன வச்சு டிவைட் பண்றப்ப எனக்கு ஈஸியா இருக்கு. ஃபங்க்ஷன் ஆஃப் சிங்கிள் வேரியபிள், அதாவது எய்தர் எக்ஸ் ஆர் ஒய்யா எனக்கு கிடைச்சிருது. ஸோ அப்போ டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 2xy. ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒய் கேன்சல் ஆயிரும். மைனஸ் 2/x அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸா இருக்கும் பட்சத்தில் என்னோட இன்டெகிரேட்டிங் ஃபேக்டருக்கான ஃபார்முலா என்ன? e பவர் இன்டெக்ரல் f of x dx. ஸோ வாட் ஐ கெட்? e பவர் இன்டெக்ரல் மைனஸ் 2/x dx அப்படின்னு வரும். ஸோ e பவர் மைனஸ் log x, இந்த 2 மேல இங்க ஒரு 2 இருக்கும். ஸோ இந்த 2 மேல கொண்டு போயிருவோம். அப்போ என்ன வரும்னா x பவர் மைனஸ் 2 அப்படின்னு வரும். ஈயும் லாகும் கேன்சல் ஆயிட்டு. அப்போ இதுதான் எனக்கான இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ ஆப்வியஸ்லி இன்டெகிரேட்டிங் ஃபேக்டரை கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ப்ராடக்ட் பண்ணுங்களேன். ஸோ வாட் வி கெட்? x மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் dx பிளஸ் 2xy டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் dy is equal to 0 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதை ஈக்குவேஷனை ஸ்பிளிட் பண்ணிருங்க. வாட் யூ கெட்? 1/x, அதாவது dx by x மைனஸ் y ஸ்கொயர் dx by x ஸ்கொயர் அடுத்து பிளஸ் 2xy by x ஸ்கொயர் dy is equal to 0ன்னு வருது. இந்த டேர்ம் மட்டும் பாருங்களேன். இதை மட்டும் பார்த்தா இந்த ஃபார்முலா ஞாபகம் வருதுங்களா? dx by x பிளஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u by v ஃபார்முலா ஞாபகம் வருதுங்களா? லைக் பார்த்தீங்க அப்படின்னா y ஸ்கொயர் பை எக்ஸ். இப்போ இதை யூ y ஸ்கொயர் யூன்னு வச்சுக்கோங்க, x வின்னு வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u பை v என்ன வரும்? du dash du dash மைனஸ் uv dash டிவைட் பை v ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ ஆப்வியஸ்லி இதுதான் எனக்கு இருக்கு. ஸோ நான் அந்த டேர்முக்கு பதிலாக டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் y ஸ்கொயர் பை எக்ஸுங்கிற டேர்மை நான் எடுத்துக்கிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ ரெண்டு சைடு இன்டெகிரேட் பண்ணிடுங்களேன். log ஆஃப் எக்ஸ் பிளஸ் இதை இன்டெகிரேட் பண்ணும்போது y ஸ்கொயர் பை எக்ஸ் மட்டும் வந்துடும். பிளஸ் சம் கான்ஸ்டன்ட் log c1 இஸ் ஈக்குவல் டு 0. நான் கான்ஸ்டன்ட் எந்த சைடு வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு ஆட் பண்ணிக்கலாம், ரைட் சைடு ஆட் பண்ணிக்கலாம். நான் லெஃப்ட் சைடு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ அந்த லாக் டேர்ம் எல்லாம் நான் ஒன்றுபடுத்தணும் போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா log ஆஃப் எக்ஸ் பிளஸ் லாக் சிங்கிறது log ஆஃப் cx is equal to இதை இந்த சைடு கொண்டு போகும்போது மைனஸ் y ஸ்கொயர் பை எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இப்போ therefore what we get? cx is equal to e பவர் மைனஸ்
ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ். இதுதான் நமக்கான ஆன்சர். பட் நமக்கு அங்க எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல பவர்ல மைனஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதனால இதை இந்த சைட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கான்ஸ்டன்ட் சியை இந்த சைட் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ சி அப்படின்னு வரும். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 12th ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 13th வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் இதோட ரூட் என்ன வரும்னா d is equal to plus or minus i அப்படின்னு வரும். மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால இது எனக்கு என்ன வரும் அப்படின்னா ட்வைஸ் வரும். அப்போ டைரக்டாகவே நமக்கு ஆன்சர் தெரியும். என்ன வரும்னா c1 plus c2 x times of cos x plus c3 plus c4 x times of sin x அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 14th ஒன்றுமே நமக்கு டைரக்ட் ப்ராப்ளம் தான், ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எந்த ஃபங்க்ஷனை 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு sin x வருதுன்னு பாருங்க. இப்போ y டபுள் டேஷ்ங்கிறது sin x, அப்போ ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணுங்க. வாட் ஐ கெட் y டேஷ்ங்கிறது sin x இன்டகிரேட் பண்ணா மைனஸ் cos x பிளஸ் சம் கான்ஸ்டன்ட் c1. அப்போ இன்னொரு தடவை இன்டகிரேட் பண்ணுங்க. வாட் வி கெட் மைனஸ் sin x பிளஸ் c1x பிளஸ் c2 அப்படின்னு கிடைக்கும். c1x பிளஸ் c2 கிடைக்கும். அப்போ இதுதான் எனக்கான சொல்யூஷன். சரிங்களா? ஓகே, இது சொல்யூஷன். அவங்க என்ன அடிஷனல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? y of 0 is 1. y of 0 is 1 and y dash of 0ங்கிறது 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ வாட் ஐ கெட் எக்ஸுக்கு பதிலாக 0 போடும்போது sin 0 0 ஆயிரும். c1 பக்கத்தில் x இருக்கு, அப்போ இதுவும் 0 ஆயிரும். ஸோ c2 கிடைக்கும். c2ஓட மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து y dash of 0 கண்டுபிடிங்க. y dash என்ன வரும்? y dashங்கிறது மைனஸ் cos x பிளஸ் c1 மட்டும் இருக்கும். இப்போ y dash of 0 போடும்போது y dash of 0 போது cos 0 மைனஸ் 1 பிளஸ் c1, இதோட மதிப்பு என்னன்னு சொல்லியிருக்காங்க? 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ c1 ஓட மதிப்பு 2 அப்படின்னு வரும். ஸோ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 2 பிளஸ் எக்ஸ். சரிங்களா? சாரி, c1 ஓட மதிப்பு தான் 2 வருது, c2 1 வருது. அப்ப மைனஸ் sin x பிளஸ் 2x பிளஸ் 1 மைனஸ் sin x பிளஸ் 2x பிளஸ் 1. எங்க இருக்கு ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஸோ 14th வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 15th ப்ராப்ளம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க, அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்களே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸி தான். ஸோ 15th வந்து ஆன்சர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 16th வந்து ஒரு சின்ன ட்ரிக் தான். என்ன அப்படின்னா நம்ம எல்லா ப்ராப்ளமுமே நம்ம ஃபுல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆப்ஷனையும் கொஞ்சம் ரீட் பண்ணிடணும். கொஸ்டின் ரீட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆப்ஷனையும் கொஞ்சம் தெளிவாக ரீட் பண்ணிக்கணும். இப்போ கொடுத்துருக்கதோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுங்களேன். வாட் வி கெட்? இதோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எம் கியூப் மைனஸ் எம் ஸ்கொயர் பிளஸ் 3m பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதோட ரூட் பார்த்தீங்க அப்படின்னா எம்முக்கு பதிலாக நீங்க -1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். எம்முக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யூ கெட் 0. அப்போ m is equal to -1ங்கிறது ஒன் ஆஃப் த ரூட். சரிங்களா? அப்போ என்னோட சொல்யூஷன்ல கண்டிப்பா என்ன டேர்ம் வரணும்? c1 e power -1 டைம்ஸ் ஆஃப் x. இந்த டேர்ம் என்னோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா வரணும். இந்த டேர்ம் எங்க இருக்கு? c1 e power -xங்கிறது ஆப்ஷன் b ல மட்டும்தான் இருக்கே தவிர வேற எங்கேயுமே இல்ல. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் b தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? சோ அடுத்து 17th ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயுமே நமக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆக்சிலரி ஈக்குவேஷன் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 4m² பிளஸ் 12m பிளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0 பிளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ இதுல இருந்து m ஓட மதிப்பு நம்ம என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்? m இஸ் ஈக்குவல் டு -b பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் 144 மைனஸ் 4ac அப்படின்னு வரும்போது அதுவும் 144 தான் வருது. டிவைட் பை 2a, அப்ப 8 அப்படின்னு வரும். ஸோ இந்த டேர்ம் உள்ள 0 ஆயிருதா? அப்ப -12/8, அதாவது -3/2 ட்வைஸ், 2 தடவை வரும். ஓகேங்களா? 2 தடவை, ஏன்னா இந்த பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதனால 2 ரூட் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? -3/2 2 தடவை வரும். அப்ப இதுக்கான காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எனக்கு என்னவா இருக்கும்? c1 பிளஸ் c2 x டைம்ஸ் ஆஃப் e பவர் -3/2x அப்படின்னு வரும். சரிங்களா? ஆப்வியஸ்லி இங்கேயுமே பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ல இந்த டேர்ம் இருக்கிறது எங்க மட்டும் இருக்குன்னு பாருங்களேன். ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே இந்த டேர்ம்ஸ் இல்ல.
சரிங்களா? ஏல தவிர எங்கேயுமே இந்த டேர்ம்ஸ் இல்லை. அப்ப நம்ம பர்டிகுலர் இன்டெகிரல்லாம் ஃபைண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டைரக்டா ஆன்சர் பண்ணிடலாம். சப்போஸ் 2-3 இடத்துல இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் சேமா இருந்தாதான் நம்ம அடுத்து போகணும். ஸோ இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, எக்ஸாம் ஹாலில் நமக்கு இந்த டைம் வந்து ரொம்ப இது நமக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு தெளிவா குறிக்கிறது வந்து நமக்கு டைம் மிச்சப்படுத்தி கொடுக்கும். அடுத்து 18th ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. சார்பிட் மெத்தட்ல பண்ணலாம். பட் அதுல சில பர்டிகுலர் டைப்ஸ் இருக்கு. அது சார்பிட் மெத்தடை விட அதுக்கு சில ஈஸியான மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அதுல அது இந்த மாதிரி டைப் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் பி கியூ அண்ட் எக்ஸ் ஒய். ஓகேங்களா? அதுல ஃபங்க்ஷன் ஆஃப் பியையும் எக்ஸையும் ஒரு சைடும், ஃபங்க்ஷன் ஆஃப் கியூவையும் எக்ஸையும் ஒரு சைடு கொண்டு வர முடியுதான்னு பார்க்கணும். இங்க ஆப்வியஸ்லி கொண்டு வந்துடலாமா? நம்ம ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணலாம்? பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் கியூ ஸ்கொயர் அப்படின்னு கொண்டு வந்துடலாம். இப்படி கொண்டு வந்துட்டா இதோட வேல்யூவை நான் சம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அதோட வேல்யூ என்னன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இதுல இருந்து பியோட மதிப்பு என்ன கிடைக்கும்? பி இஸ் ஈக்குவல் டு, அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வரும். தட் இம்ப்ளைஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் 1/2 அப்படின்னு வரும். இதான் பியோட மதிப்பு கிடைக்கும். சிமிலர்லி இதுல இருந்து கியூவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கியூ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? y மைனஸ் ஏ ஹோல் பவர் 1/2 அப்படின்னு வரும். சரி, பியோட மதிப்பும் கியூவோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். dz இஸ் ஈக்குவல் டு pdx பிளஸ் q dy. இதுல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணா வாட் வி கெட்? dz பதிலா சாரி p பதிலா x பிளஸ் a சப்ஸ்டியூட் பண்ணும்போது x பிளஸ் a ஹோல் பவர் 1/2 dx பிளஸ் y மைனஸ் a ஹோல் பவர் 1/2 dy ன்னு வருது. இதான் dz. அப்ப ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணிருங்க. வாட் வி கெட்? z is equal to இங்க x இது கான்ஸ்டன்ட் தான், பிரச்சனை கிடையாது. அப்ப x பவர் 1/2 இன்டகிரேட் பண்ணும்போது x பவர் 3/2 x plus a ஹோல் பவர் 3/2 டிவைட் பை 3/2. அடுத்து பிளஸ் இதை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? y minus a ஹோல் பவர் 3/2 டிவைட் பை 3/2 பிளஸ் சம் கான்ஸ்டன்ட் c. ஓகேங்களா? பிளஸ் சம் கான்ஸ்டன்ட் c. அப்ப செக் பண்ணி பாருங்க எந்த ஆன்சர் நமக்கு கரெக்டா 3/2 மேல போகும்போது 2/3 வந்துரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இப்போ 18th வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 19th வந்து டைரக்ட் ரிசல்ட். ஓகேங்களா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம் பாத்தீங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பிஎன் ஆஃப் எக்ஸ். அந்த ஃபார்முலாலையும் நீங்க கொண்டு வர முடியும். அந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கு பதிலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பவர் என்ன போட்டுட்டு இதை என்னால டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. சரி, 4 போட்டேன். எக்ஸ் கியூபை 4 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்னா 0 வரும். சரிங்களா? அப்ப இன்டெகிரல் வேல்யூ எனக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஸோ 19th ப்ராப்ளம்க்கு ஆன்சர் வந்து 0 தான். இதை எப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸ் கியூப் இருக்கு. சரிங்களா? எக்ஸ் பவர் என் இன்டெகிரல் -1 to 1 எக்ஸ் பவர் என் பி எம் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். வேற என்னோட மதிப்பு எம் விட கம்மியா இருக்கு, ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன்னா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மதிப்பு இதை விட ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன்னா இருந்துச்சுன்னா இதோட இன்டெகிரல் வேல்யூ 0 அப்படின்னு ஞாபகம் வச்சு. இப்போ 19th வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 20th வந்து நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். என்னன்னா, if lambda I and lambda j are roots of the equation jn of lambda a is equal to 0 இருந்துச்சு அப்படின்னா, then integral 0 to 1 x times of jn of lambda, ஓகேங்களா, lambda I of x, jn of lambda I of x அடுத்து dot jn of lambda j of x dx is equal to a square by 2 j n plus 1 squared of lambda I of a delta ij அப்படின்னு வருது. சரிங்களா? lambda I of a delta ij அப்படின்னு வருது. ஸோ இதுல இந்த i into j, ij not equal to 0 இருக்கும்போது, ஐயும் ஜேவும் not equal to 0 இருக்கும்போது இந்த சைடு வந்து 0 வந்துடும். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் ஃபார்முலால. இப்போ இந்த வெயிட்டட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நார்மலா இப்போ pn of x டாட் pn of x pm of x இந்த மாதிரி ஃபைன் பண்ணி 0 or 1 சொன்னா அது வேற. ஓகேங்களா? பட் இங்க இந்த jn தவிர அடிஷனலா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? இதுதான் வெயிட்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த அடிஷனலா வர ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் வெயிட்டட் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா வெயிட்டட் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர். என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பேர் தான் வெயிட்டட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். அப்ப இதுக்கு வெயிட்டட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா எக்ஸ்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர்.
ஸோ 20th வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 21 இது டைரக்ட் கொஸ்டின் தான். எது கரெக்ட் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நாட் ரெக்ரஷன் ஈக்குவேஷன் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். எதனால சாரி ஆப்ஷன் டி தான் தப்பா கொடுத்துருக்காங்க. 21 வந்து ஆப்ஷன் டி தான் தப்பா கொடுத்துருக்காங்க. என்ன மிஸ்டேக் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் வரும். 2x hn minus 2n hn minus 1 வரணும், பிளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் மிஸ்டேக். ஸோ இப்போ 21க்கு வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த இன்டெகிரபிலிட்டி ஆஃப் டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஐடியா ஞாபகம் வச்சுக்கணும். பி கியூ ஆர் டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பி எடுத்துக்கோங்க. பி எடுத்துக்கிறோம் ஆப்வியஸ்லி என்ன வரும், டோ கியூ பை டோ இசட் மைனஸ் டோ ஆர் பை டோ ஒய் அப்படின்னு வரணும் ஃபர்ஸ்ட் டேர்ம். அது எந்த ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்குன்னு பாருங்களேன். 22 வந்து ஆப்ஷன் சில மட்டும்தான் இருக்கு ரைட்டுங்களா. மற்றதுல எல்லாம் இந்த டேர்ம் இல்லை. இங்க வந்து இசட் வரல, இங்க வந்து பிளஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 23 the differential equation y dx minus x dy is equal to 0 ரெப்ரசன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதை ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னா ஜஸ்ட் இதை சால்வ் பண்ணுங்களேன். எக்ஸ் இது வந்து வேரியபிள் செப்பரேட் மெத்தட்லயே சால்வ் பண்ணிடலாம். எக்ஸ் ஃபுல்லா தனியா ஒரு சைடும் ஒய் ஃபுல்லா தனியா ஒரு சைடும் கொண்டு வாங்க. ஸோ எனக்கு என்ன வரும் அப்படின்னா dx by x is equal to 2 times of dy by y அப்படின்னு வரும். சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா log of x is equal to log of y 2 log y ன்னு வரும். பிளஸ் சம் கான்ஸ்டன்ட் நான் இந்த சைடு வேணா ஆட் பண்ணிக்கலாம், அந்த சைடு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா xc is equal to இது மேலே போயிடும் y ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ y ஸ்கொயர் is equal to some constant times of x அப்படின்னா அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, பாராபோலாவை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. அடுத்து 24ல என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இன்டெகிரல் கேட்குறாங்க. ஸோ இதை வந்து எஃப் ஆஃப் டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து நமக்கான எஃப் ஆஃப் டி அப்படின்னு எடுத்துங்க. நம்ம பர்டிகுலர் இன்டெகிரல் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம், 1 by f of d டைம்ஸ் ஆஃப் கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபங்க்ஷன் e power x அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா e power x கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்கத நான் எப்படி எழுதுனா 1 by dங்கிற ஃபார்மெட்ல எழுதுறேன். 1 by f of dங்கிற ஃபார்மெட்ல எழுதிட்டு e power x இதை தான் நான் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா. அப்படியே டைரக்டா வச்சுட்டு ஃபைன் பண்றது கஷ்டம். ஏன்னா இங்க 2 தான் கொடுத்துருக்காங்களா. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா பார்ஷியல் ஃபிராக்ஷனா பிரிக்கிறேன். ஓகேங்களா. எப்படின்னா இப்போ 1 by d minus 1 டைம்ஸ் ஆஃப் d ஸ்கொயர் மைனஸ் 2d பிளஸ் 2 இதை வந்து நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷனா பிரிக்கணும். பார்ஷியல் ஃபிராக்ஷன் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி சம் a டைம்ஸ் ஆஃப் d minus 1 பிளஸ் சம் b டைம்ஸ் ஆஃப் d ஸ்கொயர் மைனஸ் 2d பிளஸ் 2ன்னு எடுத்துப்பீங்க. இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு என்ன வரணும், மேல 1 டிவைட் பை இந்த டேர்ம் வரணும் f of d. அப்படி அசியூம் பண்ணிட்டு தான் இந்த a and b என்ன வருதுங்கிறத நீங்க கண்டுபிடிப்பீங்க. சரிங்களா. ஸோ அதை நீங்க பாருங்க, நான் டைரக்டா ஆன்சர் எழுதிடுறேன். ஸோ இதை பார்ஷியல் ஃபிராக்ஷன் பிரிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1 by d minus 1 minus d minus 1 டிவைட் பை d ஸ்கொயர் மைனஸ் 2d பிளஸ் 2ங்கிறது வரும். ஓகேங்களா. இதுதான் என்னோட பார்ஷியல் ஃபிராக்ஷன். நான் பிரிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கிறது. ஃபைன். இப்போ இதுல எனக்கு என்ன அடிஷனலா இந்த ஃபங்க்ஷன் நான் ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேங்களா. e power x நான் ப்ராடக்ட் பண்ணணும். ப்ராடக்ட் பண்ணிட்டேன். e power x இப்போ உள்ள எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ 1 by d minus 1 டைம்ஸ் ஆஃப் e power x மைனஸ் d minus 1 டிவைட் பை d ஸ்கொயர் மைனஸ் 2d பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் e power x. இப்போ e power ax இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏவை இங்க உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 வரலன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. இப்போ இதுல சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். இங்க 1 இருக்கு, டிக்கு பதிலா 1 போடும்போது என்ன ஆகும்னா 1 மைனஸ் 2 பிளஸ் 2 வர்றப்ப 1 வருது. அப்ப அது எனக்கு பிரச்சனையே கிடையாது, 0 வரல. பட் இங்க சப்ஸ்டியூட் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு 0 வருது. பட் இதுக்கு மட்டும் ஒரு ஃபார்முலா இருக்கு, d மைனஸ் a ஹோல் பவர் r இன்ட்டு e பவர் ar அப்படின்னா x பவர் r டிவைட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு e பவர் ax அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். x பவர் r டிவைட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு e பவர் ax அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த ஃபார்முலாவை இங்க நான் யூஸ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல r க்கு பதிலாக என்ன இருக்கு, 1 இருக்கு. அப்ப என்ன வரும், x பவர்ல 1 டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு e பவர் x வரும். சரி ரைட் ஓகே. மைனஸ் ரிமைனிங் இங்க கீழே 1 வந்துருது, பிரச்சனை கிடையாது. இப்ப மேல d மைனஸ் 1 டைம்ஸ் ஆஃப் e பவர் x அப்படின்னு இருக்கு. d மைனஸ் 1 டைம்ஸ் ஆஃப்
e பவர் x அப்படின்னு இருக்கு. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. வாட் யூ கெட் x இன்ட்டு e பவர் x மைனஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் e பவர் x தான் வரும் மைனஸ் e பவர் x அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டும் 0 ஆயிரும். ஸோ ஃபைனலி ஐ கெட் x இன்ட்டு e பவர் xங்கிறது தான் எனக்கான பர்டிகுலர் இன்டெகிரலா கிடைக்குது. சரிங்களா? x இன்ட்டு e பவர் x. ஸோ ஆப்ஷன் எது கரெக்டாக இருக்கும்? 24க்கு x into e power x. ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர். 24க்கு ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 25 பார்த்தோம் அப்படின்னா dங்கிறது d by dx கொடுத்துட்டாங்க. then the solution of the differential equation d square plus d minus 1. இது டைரக்டாவே பண்ணிடலாம். ஜஸ்ட் உள்ள பெருக்கி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. சைனை 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? மைனஸ் சைன் x வரும். அதாவது d ஸ்கொயர் sin x ஓட மதிப்பு என்ன வரும்? மைனஸ் sin x வரும். அடுத்து d sin x டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin xங்கிறப்ப cos x வரும். அடுத்து மைனஸ் sin x இருக்கு. இதெல்லாம் ஆட் பண்ணிருங்க, யூ கெட் தி ஆன்சர். ஸோ என்ன வரும்? cos x minus 2 sin x வரும். cos x minus 2 sin x அப்படின்னு வருது. ஸோ 25க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே. ஸோ 26th பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்க mdx plus ndy அந்த எக்ஸாக்ட்னஸ் ஃபார்மேட்லையும் நீங்க ட்ரை பண்ணலாம். இங்க நான் வந்து அதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோங்கிறதுனால நம்ம ஹோமோஜினியஸ்க்கு இந்த சப்ஸ்டிட் பண்ணுவோம்ல, y is equal to vx ன்னு சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். அந்த மெத்தட்ல இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ y is equal to vx அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் லீனியர் ஃபார்மேட்டுக்கு மாத்திடுறேன். dy by dx is equal to 2y square minus x square divided by xy இப்படிதான் இருக்கு. இதுல வந்து y is equal to vx அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணா dy by dx எனக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் x மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா v வரும், பிளஸ் x வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணா dv by dx வரும். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ v plus x into dv by dx is equal to ரைட் சைடு வந்து ஜஸ்ட் நீங்க சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. நான் இதுதான் வரும் உங்களுக்கு 2v square ஓகே மைனஸ் 1 x ஸ்கொயர் காமன் வெளியே எடுத்துறேன் டிவைட் பை vx ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்னா 2v ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை v அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த v இந்த சைடு நம்ம எடுத்துட்டு போலாமா? ஸோ x இன்ட்டு dv by dx is equal to 2v ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை v மைனஸ் v அப்படின்னு வரும். ஸோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு v ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை vங்கிறது கிடைக்கும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேரியபிளை செப்பரேட் பண்ணிக்கணும். x எல்லாம் ஒரு சைடும் v எல்லாம் ஒரு சைடும் எடுத்துட்டு போயிருங்க. ஸோ வாட் வி கெட் p by v square minus 1 ரெசிப்ரோக்கல்ல வரும் into dv is equal to dx by x அப்படின்னு. ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க. வாட் வி கெட்? ஸோ 1 by 2 times of log of v square minus 1 is equal to log of x plus log of c. log of x plus log of c. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான் இதை பவரில் எடுத்துட்டு போயிட்டு லாகை கேன்சல் பண்ணிடணும். அப்போ v square minus 1 whole power 1 by 2 is equal to x into c அப்படின்னு வருது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த பவர் 1 by 2 சைடு கொண்டு போகும்போது v square minus 1 is equal to x square c squared. c squaredங்கிறது சம் கான்ஸ்டன்ட் தானே, அதையும் அகைன் நான் c1 ஒரு கான்ஸ்டன்ட்னே வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ v யோட மதிப்பு நம்ம என்னவோ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. v க்கு என்ன வரும்? y by x அப்படின்னு வரும். p is equal to y by x வரும். அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ y by x the whole square minus 1 is equal to x square some constant c1. x square some constant c1 அப்படின்னு வரும். ஸோ இது y square minus x square divide by x square is equal to x square some constant. ஸோ cross multiply பண்ணும்போது y square minus x square is equal to x power 4 some constant அப்படின்னு வரும். ஸோ that implies y square is equal to x square plus x power 4 into some constant. ஸோ இதுதான் எனக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது எங்க இருக்கு ஆப்ஷன்ல? ஆப்ஷன் y square is equal to ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 26க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 27th பார்த்தோம் அப்படின்னா இதுல கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ்டேக் இருக்கு, பட் இது தேவையும் கிடையாது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரான்ஸ்கேன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தேவையான ஃபங்க்ஷன் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு ரான்ஸ்கேன் ஆஃப் phi and psi at 0ல கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்ன? phi of 0 psi of 0 phi dash of 0 psi dash of 0 இதோட டிட்டர்மினன்ட் தான். ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. phi of 0 1 psi of 0 1
பை டேஸ் ஆஃப் 0 1 சை டேஸ் ஆஃப் 0 2. இதோட டிட்டர்மினன்ட் என்ன வரும் 2 - 1 1ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 27க்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ 28 பாருங்க, லீனியர்லி டிபெண்டன்ட் ஆர் இண்டிபெண்டன்ட் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் மூணாவது ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த மூணாவது ஃபங்க்ஷனுங்கிறது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் முதல் ரெண்டு ஃபங்க்ஷன், அதாவது sin x ஓட 1 பெருக்கிக்கணும் பிளஸ் cos x ஓட -1 பெருக்கிக்கணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது தான் இந்த மூணாவது ஃபங்க்ஷன். அப்ப 1 இஸ் a லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன்ஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த கலெக்ஷன் ஆப்வியஸ்லி லீனியர்லி டிபெண்டண்டா தான் இருக்கும். அப்ப 28ங்கிறது ஆப்ஷன் எது கரெக்ட் அப்படின்னா ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 29 பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா குரூப்பிங் மெத்தட்ல ரொம்ப ஈஸியா அதை சால்வ் பண்ணிடலாம். நீங்க ப்ராப்ளம் பாருங்களேன், pdx plus qdy plus rdz equal to 0ங்கிற ஃபார்மட்ல இருக்கு. pங்கிறது yz, qங்கிறது xz அண்ட் rங்கிறது xyங்கிற ஃபார்மட்ல இருக்கு. எந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா இது எனக்கு கிடைக்கும் பார்த்தோன்னே சொல்லிடலாம். என்ன அப்படின்னா xyz டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் x மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, yz dx வரும். அடுத்து y மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, xz dy. அடுத்து z மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, xy dz அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப வந்துருச்சா ப்ராப்ளம்? அப்ப இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் xyz is equal to 0. இப்ப ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணிட்டாலே எனக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். xyz is equal to c1ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சோ ஆப்ஷன் டிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஃபார் 29க்கு. அடுத்து 30 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு வந்து இந்த சிங்குலர் பாயிண்ட் ஆர்டினரி பாயிண்ட் பத்தி கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா எப்பயுமே இந்த ஹையர் ஒய் டபுள் டேஷ் இருக்கு பாத்தீங்களா, அது பக்கத்துல 1ங்கிற நம்பர் தான் வர்ற மாதிரி மாத்திக்கங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் அப்படி மாத்தணும் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா ஒய் டபுள் டேஷ் பிளஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டேஷ் பிளஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 0. இங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அதாவது பி ஆஃப் எக்ஸ், பி ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் எக்ஸ் அதை கேன்சல் பண்ணிடலாமே. அப்போ 1 டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ். ஓகே, இதுக்கு சிங்குலர் பாயிண்ட்ஸ் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கீழே, அதாவது கீழே டினாமினேட்டர்ல எதுக்கெல்லாம் 0 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0க்கும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1க்கும் டினாமினேட்டர்ல 0 வரும். ஓகேங்களா? அப்ப அது ஆர்டினரி பாயிண்ட் கிடையாது. டினாமினேட்டர்ல எதெல்லாம் 0 வருதோ அதெல்லாம் ஆர்டினரி பாயிண்ட் கிடையாது. அப்ப அது எந்த பாயிண்ட்ல வரும்னா சிங்குலர் பாயிண்ட்ல வரும். அதுல ரெண்டு கேஸ் இருக்கும். ஒன்னு ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட், இன்னொன்னு வந்து irregular சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு ரெண்டு கேஸ் நம்ம வச்சுப்போம். ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 0க்கு சப்ஸ்டிட் பண்றேன்னா எக்ஸ் மைனஸ் 0 இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். இதுல ஆக்சுவலா பி ஆஃப் எக்ஸ் மட்டும் நம்ம பார்க்க கூடாது. இந்த சிங்குலர் பாயிண்ட்ஸ் நீங்க ஃபைண்ட் பண்ணும்போது பி ஆஃப் எக்ஸ் மட்டும் பார்க்க கூடாது, கியூ ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கணும். வாட் இஸ் கியூ ஆஃப் எக்ஸ்? ஒய் சாரி ஒய் வராது, 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ். இது ரெண்டுக்குமே காமனா இருக்கக்கூடிய சிங்குலர் பாயிண்ட்ஸ் வந்து x ஈக்குவல் டு 0 அண்ட் x ஈக்குவல் டு 1 தான். இப்போ இந்த சிங்குலர் பாயிண்ட்டை ரெகுலர் சிங்குலர் பாயிண்டா அப்படிங்கறத நான் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா p ஆஃப் x ஓட x மைனஸ் 0 ப்ராடக்ட் பண்ணுங்க. என்ன வரும்? x மைனஸ் 0 ப்ராடக்ட் பண்ணும்போது 1 மைனஸ் 1 பை 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வருது. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு 0ங்கிறது பிரச்சனை கிடையாது, டினாமினேட்டர்ல 0 கிடையாது. சிமிலர்லி q ஆஃப் x ஓட ப்ராடக்ட் பண்ணும்போது ஸ்கொயரை ப்ராடக்ட் பண்ணுங்க, x மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா 1 மைனஸ் எக்ஸ் வருது. ஸோ இங்கேயுமே எனக்கு 0ங்கிற பாயிண்ட் பிரச்சனை கொடுக்கல. அப்போ இப்போ ஏங்கிற பாயிண்ட் வந்து சிங்குலர் பாயிண்டா இருக்கு. எக்ஸ் மைனஸ் ஏ டாட் பி ஆஃப் எக்ஸும் எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் டாட் கியூ ஆஃப் எக்ஸும் ஃபைன் பண்ணும்போது அந்த ஏங்கிற பாயிண்ட் பிரச்சனை தரல அப்படின்னா அது வந்து ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து என்ன சொல்லுவோம்? ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி 1ங்கிற பாயிண்ட் செக் பண்ணுங்க. அப்போ 0ங்கிறது ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். சிமிலர்லி 1 செக் பண்ணும்போதும் நமக்கு ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் தான் வரும். p of x சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி, x minus 1 the whole square into q of x சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி, எனக்கு ரிமைனிங் வரக்கூடிய அந்த ஆன்சர்ல 1ங்கிறது பிரச்சனை தராது. அப்போ 1ங்கிறது என்னவா வரும்? ரெகுலர் சிங்குலர் பாயிண்டா வரும். இப்போ 30க்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 31 பாருங்க, pn of x be the legendary polynomial of degree n. 31 வந்து கொஞ்சம் இருக்கிறதுலே இந்த செட் ஆஃப் கலெக்ஷன்ல இதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம். நம்ம இதை கொஞ்சம் சில மெத்தட்ஸ் வச்சு தான் நம்ம இது பண்ண முடியுமே தவிர டைரக்ட் ஆன்சர் நம்ம கொண்டு வர முடியாது. ஓகே, எப்படின்னு ட்ரை பண்ணலாம். நமக்கு pn of 0க்கு ஃபார்முலா தெரியும். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? pn of 0ங்கிறது மைனஸ் 5/6ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு
Pn of 0க்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். மைனஸ் 1 power n by 2 n factorial divide by 2 power n dot n by 2 factorial whole power 2. எப்ப if n is ஈவனா இருக்கும்போது, nங்கிறது ஈவனா இருக்கும்போது இது, and 0 எப்ப n is ஆடா இருக்கும்போது. ஓகேங்களா? ஈவனா இருக்கும்போது மேல இருக்குது, ஆடா இருக்கும்போது நமக்கு 0 வருது. ஓகே, ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் வந்து Pn of 0ங்கிறது மைனஸ் 5/16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் 5/16. இது நான் ஜீரோங்கிறதுனால இந்த எண்ணை பத்தி எனக்கு என்ன தெரியும்? n should be even அப்படிங்கிறது எனக்கு தெரியும். n should be even. அப்ப என்ன ஆப்ஷன்லாம் இருக்கும்? 2 எடுத்துக்கலாம், 4 எடுத்துக்கலாம், 6, 8, 10 and so on. இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் பாருங்களேன், நியூமரேட்டர்ல எனக்கு வந்து 5 வருது. ஓகேங்களா? n ஃபேக்டோரியல்ல 5 வரணும் அப்படின்னா, n ஃபேக்டோரியல்ல 5 வரணும், நியூமரேட்டர்ல 5 வரணும் அப்படின்னா மினிமம் என்னோட n என்னவா இருக்கணும்னா 5 விட பெருசா இருக்கணும். அப்பதானே ஃபேக்டோரியல் எடுக்கும்போது 5ங்கிற வேல்யூ வரும். ஓகேங்களா? அப்ப 5 விட பெருசா இருக்கணும். அப்ப அந்த கேஸ்ல எனக்கு இது ரெண்டும் அடி ஆயிருது. அப்ப எனக்கு ரிமைனிங் கேசஸ் என்ன இருக்கு? 6, 8, 10 இதுதான் இருக்கு. ஓகே, இப்ப மைனஸ் 1 பவர் n by 2. சரிங்களா? மைனஸ் 1 பவர் n by 2 போடும்போது இந்த இடத்துல எனக்கு மைனஸ் டேர்ம் இருக்கு. சரிங்களா? அப்ப n-க்கு பதிலா 6 போட்டீங்கன்னா 8 போடுங்க, 10 போடுங்க. என்ன டேர்ம் போடும்போது எனக்கு மைனஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n-க்கு பதிலா 8 போட்டீங்க அப்படின்னா மைனஸ் 1/4 வரும், பிளஸ் 1 வந்துடும். அப்ப 8ங்கிறது வரக்கூடாது இங்க மைனஸ் இருக்கிறதுனால. அப்ப ஆப்ஷன்ல எது வரலாம்? 6 வரலாம், அப்படி இல்லைன்னா 10 வரலாம், அல்ல 10 விட மேல வரலாம். இதுதான் நமக்கு தெரிஞ்சது. இதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு கெஸ் பண்ண முடியுது இதுல இருந்து. சரி, ரைட், ஓகே. இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? இன்டெக்ரல் -1 to 1 pn squared of x dx கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுதான் நமக்கு கேட்டது. இதுக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியும். 2/2n plus 1 2/2n plus 1 நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்ப இதை ஆப்ஷன்ல இருந்தா நம்ம கொண்டு போகணும். ஆப்ஷன்ல இருந்தா கொண்டு போகணும், வேற வழி இல்ல. சோ என்னோட பாசிபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 6, 10 இல்ல அதுக்கு மேல. சரி, ரைட், ஓகே. இப்ப ஆப்ஷனுக்கு போங்க. n-க்கு பதிலா 6 போடுங்க ஃபர்ஸ்ட். n-க்கு பதிலா 6 போட்டீங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? இன்டெக்ரலோட வேல்யூ வந்து, இதோட வேல்யூ வந்து 2/2n plus 1 அப்படின்னு தெரியும். ஸோ 6 போடும்போது என்ன ஆகும்னா I get 2/13. அடுத்து 10 போடும்போது எனக்கு என்ன ஆயிரும்னா 2/21க்கு போயிடும். 2/21க்கு போயிடும். அப்ப அது கண்டிப்பா ஆன்சர் கிடையாது. அப்ப இந்த ஆப்ஷன் நம்ம செக் பண்ணும்போது நமக்கு இருக்க இது ஒரே ஒரு சாய்ஸ் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ 2/13ங்கிறது தான் கரெக்ட். ஸோ இந்த ப்ராப்ளம்ல ஆப்ஷன்ல இருந்து தான் நம்ம கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி போகணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த லாஸ்ட் ப்ராப்ளம் 32 பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இந்த நமக்கு இந்த மாதிரி ஃபார்மட்ல கொடுத்துருப்பாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் c1 c2 is equal to 0. இதுல இந்த fங்கிறத எலிமினேட் பண்ணி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்குமே நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா determinant of p q minus 1 இதை u ன்னு வச்சுக்கங்க. சரிங்களா? இதை u ன்னு வச்சுக்கங்க, இதை v அப்படின்னு வச்சுக்கங்க. ஸோ ux uy uz vx vy pz is equal to 0. சரிங்களா? determinant of pq minus 1 ux uy uz and vx vy vz is equal to 0. இதுல நீங்க ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தாலே போதும். உங்களுக்கு என்ன வரும்? obviously pq minus 1 ux னா 1 1 1 வந்துரும் இந்த இடத்துல, ux uy uz. இந்த இடத்துல 2x 2y 2z வந்துரும். இதோட டிட்டர்மினன்ட் 0 ன்னு எடுத்துங்க. இதை சால்வ் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 32க்கு வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு 2022ல அந்த 3 பேட்ச் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த 3மே நம்ம கவர் பண்ணிட்டோம். நம்ம அகாடமியில PGTRB மேத்தமெட்டிக்ஸ்க்கான கிளாஸஸ் வர டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நீங்க நம்ம அகாடமியில சேர்ந்து படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.